நாளைக்கு மகேஷ் நிச்சயதார்த்தம் கண்டிப்பா நடந்துருமோன்னு தோணுதுக்கா. அதெல்லாம் நடக்காது பவானி. மாமா இருக்காருல்ல, அவர் நடக்க விட மாட்டாரு. நீ கவலைப்படாம வீட்டுக்கு போ, நாங்க பாத்துக்கிறோம். எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம் பவானி. நீ பயப்படாம வீட்டுக்கு போ. போறேன். ஆனா மகேஷ் நிச்சயதார்த்தம் மட்டும் நடந்துச்சு, அதுக்கப்புறம் என்ன உயிரோடயே பார்க்க முடியாது. பவானி, பவானி. என்ன மாப்ள, இந்த பொண்ணு இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டு போகுது? மாமா, ஏற்கனவே அவ மகேஷ்காக விஷம் குடிச்சிருக்கான். இந்த பொண்ணு மறுபடியும் ஏதாவது செஞ்சாலும் செஞ்சுப்பான். இப்ப என்ன பண்றது? அத பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். மாமாவும் போயிட்டு முடியாம திரும்பி வந்துட்டாரு. இதுக்கப்புறம் நாம தான் ஏதாவது ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணணும் பார்வதி. அருண், இந்த பொண்ணை பாக்குறதுக்கு பவானி மாதிரி இல்ல? ஆமா. பவானி, இங்க நீ என்ன திடீர்னு வந்திருக்க? ஓ, பட்டமாவை பார்க்க வந்திருக்கியா? பாட்டியை தான் பார்க்க வந்தேன். என்ன பவானி, ஏதோ டென்ஷனா இருக்க போல இருக்கு. ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு அதான். ஓ சரி சரி, நீ கிளம்பு பவானி. வரேன் சார். வரேன் மேடம். கணக்கு உடைய மடக்கு. ஐயா மடக்கிறாங்க ஐயா. அத கண்ணுல குத்தாம மடக்கு. மடக்கிறான் முடியுமா? ஏய், அடிச்சு ஓட்டுறா. அடிச்சு ஓட்டு. நிப்பாட்டி வீடு வந்துருச்சு. என்ன கணக்கு, இந்த வீடு தானா? ஆமாங்க மணி, இந்த வீடு தான். என்னடா வண்டி இது? ஹலோ, குதிரை வண்டியில அங்க நிறுத்தக்கூடாது. வாங்க அந்த பக்கம். மாமோய், என்னன்னு கேளுங்க. போயான்னு சொல்றேன்ல. கணக்கு என்னன்னு பாரு. ஐயா, நீங்க கோவப்படாதீங்க ஐயா. அவன் நீங்க யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கானுங்க. நீங்க பொறுமையா இருங்க. நீங்க யாருன்னு எடுத்து சொல்லிட்டு வரீங்க. சீக்கிரமா போ. கணக்கு எடுத்து சொல்லு. சரிங்க மணி, இந்த வந்துடுறேனுங்க. கோவப்படாதீங்க மாமா. பின்ன யாருன்னு தெரியாம எடுத்து சொல்லு கணக்கு. யோ ஆரியானி, எங்க ஐயாவோட வண்டி சத்தம் வருதுன்னு கேட்டா 8 ஊர் ஜனமும் வாய் பொத்தி வழி விட்டு நிக்கும். நீ என்னடானா எங்க ஐயாவோட வண்டி இங்க நிக்க கூடாதுன்னு சொல்ற. நீ இந்த ஊருக்குள்ள இருக்கணுமா வேணாமா? யோ கணக்க, அங்க என்ன வெட்டி பேச்சு? ஏனுங்க மாமா, அங்க என்ன நடக்குது? அதானே அம்மனியா சொல்லி போடுச்சு. போற என்ன பேச்சு வேண்டி கிடக்கு. ஆகட்டுங்க ஐயா. வந்திருக்கிறது யாரு தெரியுமா? முதல்ல கேட்ட நீக்கு. யோ, நான் வண்டி எங்க நிறுத்த கூடாதுன்னு சொல்றேன், நீ கேட்ட தர சொல்ற. சரியான ஊர் நாட்டனா இருப்ப போல. பட்டணத்துக்காரங்களுக்கு அறிவு இருக்காதுன்னு சரியாதான் சொல்லியிருக்காங்க போல. எங்க நாட்டாமையை இப்ப உள்ளோடாம தடுத்து போட்டீங்கன்னா அப்புறம் மகேஷோட கல்யாணம் நின்னு போடும் பாத்துக்குங்க. என்ன மூச்சே நின்னு போன மாதிரி முழிக்கிறானுங்க. நம்ம வழிக்கு வந்துருவானுங்க. என்ன கணக்கு, ஆடு புழுக்க போற மாதிரி வளவலன்னு பேசிட்டு இருக்க. கேட்ட நீக்கலாம் நமக்கு ஒன்னும் கஷ்டம் இல்ல.
மகேஷ் கண்ணு என்ன போச்சுன்னா அப்புறம் அந்த ராஜேஸ்வரிக்கு இவங்க தான் பதில் சொல்லணும். என்ன மணி நான் சொல்றது? அதானே மாமா. என்னைக்கு மாமா நீங்க தப்பா சொல்லிருக்கீங்க? அதானே. மாமா நம்மள கண்டுபிடிச்சிட்டாங்களோ? சரி நான் பாத்துக்கிறேன், நீ அமைதியா இரு. யோ என்னையா முடிச்சிட்டு இருக்கீங்க? என்னன்னைக்கு டேய் மகேஷ் தம்பியோட கல்யாணம் சீமாந்துருவாங்க போல இருக்கு. நமக்கு எதுக்குடா வந்து? அதான் உள்ள ரத்தன சார் இருக்கார்ல, அவர் பாத்துப்பாரு. நீங்க வாங்கய்யா. அப்படி வா வலிக்கு. இவளை கட்டாயப்படுத்தி கூப்பிடுறதுனால வரேன். வா மணி. யோ கூப்பியா? வாங்கம்மா வாங்கம்மா. போ உள்ள போங்க. போ மணி. விடுங்க மாமா, நானே வரேன். போங்க போங்க. வாங்கம்மா. வாங்கய்யா வாங்க. நீ எப்படி ஆடிட்டு வர? கால் வலிக்குது மாமா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் சரி பண்ணிக்கோங்க. என்றா கணக்கு? இந்த வந்துட்டு இருக்க நாடாமா. ஐயோ வாங்க. டேய் அண்ணன் கூப்பிடுறா. வாங்கய்யா. யாரா மச்சி? ஐயா தெரிஞ்ச வாண்டா. மாமோய் உள்ள வெக்கையா இருக்கு. அட ஆமா மணி, ஏசி வேற போடாம உள்ள வச்சிருக்காங்க. நிக்க முடியல மாமோய், வெக்க தாங்க முடியல. மாமா வரோம். மாமா மகேஷோட மாமா நம்மள அடையாளம் கண்டுபிடிச்சிருவாரோ? அதெல்லாம் எதுவும் கண்டுபிடிக்க முடியாது, நான் பாத்துக்கிறேன். ஏன் மணி? ஏனுங்க மாமா? இந்த வீடு நம்ம பண்ண வீட்டு மாடு தோழையை விட சிறுசா இருக்கும் போல இருக்கு. ஆமா மாமோய், நம்ம பண்ண வீட்ல மாடு கட்டுற இடத்தை விட சிறுசா இருக்குது. என்ன கணக்கு? ஆமாங்க மணி, நம்ம பண்ண விட்டு மாட்டு கொட்டையை விட ரொம்ப சிறுசாதான் இருக்கு. நம்ம மாடு கட்டுற இடத்தை விட சிறுசா இருக்கிற இந்த இடத்துல நிச்சயம் பண்ண போறாங்க. ஆமா மாமோய், பேசாம இந்த கல்யாணத்தை நிறுத்தி போடலாமே. அதான் சரியா மணி. ஹலோ, யாருங்க நீங்களா? நீ யாரு தம்பி? எங்க மாட்டு தொழுவத்திலேயே வந்து எங்க கிட்டயே யாரு? ஐயோ, இந்த வீடு இவர்தானே மாமா? நீங்களே பேசுங்க. சாரி தம்பி. ஏய் கணக்கு, என்ன நடக்குதுங்க? யார் சின்ன பையன்? ஐயா நீங்க கோபப்படாதீங்க, அமைதியா இருங்க. நான் அந்த சின்ன பையன்கிட்ட பேசிக்கிறேன்யா. கணக்கு. சரிங்க மணி, கேக்குறேன். அமணி இல்ல அமணிங்கம்மா. சரிங்க மணியம்மா, கேக்குறேன். தம்பி ஆற பார்த்து என்ன பேசிட்டு இருக்க? ஒட்டி அந்த வச்சு பொட்டி பேசு. அந்த தம்பி தலையில போட போறேன். ஆறுகிட்ட பேசிட்டு இருக்க தெரியுமா? நீ எங்க ஐயா கிட்ட பேசிட்டு இருக்க? எங்க ஐயா யாரு தெரியல? பாப்பநாயக்கம் பாளையத்துல இருக்கக்கூடிய பச்சை சின்ன குழந்தைய கேட்டா கூட எங்க ஐயாவை பத்தி ஆறுன்னு சொல்லும். எங்க ஐயாவை பார்த்தா ஆறுன்னு கேட்ட காது கிட்ட வந்து கத்தாத கணக்கு. சரிங்க மணி, இந்த விஷயம் மட்டும் பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சிச்சு இந்த கல்யாணமே நிப்பாட்டி போடுவாங்களா? ஒர்க் அவுட் ஆகுது, ஒர்க் அவுட் ஆகுது. ஏனுங்க, மகேஷ் தம்பி எங்க? அவரை பார்க்கணும், கொஞ்சம் வர சொல்லுங்களேன். எங்க? நீங்க எதுக்கு மகேஷை பார்க்கணும்? கணக்கு. ஐயா நீங்க கோவப்படாதீங்க, இந்த சின்ன பையன்டெல்லாம் நீங்க பேசாதீங்க. நான் என்னன்னு கேட்டுக்கிறேனுங்க. நீங்க எதுக்கு மாமா கோவப்படுறீங்க? விடுங்க, கணக்கு கேட்டு பாரு. அட என்ன கண்ணு, யாரு என்னன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்க? ஐயாவுக்கு கோவம் வந்துச்சு, அப்புறம் இந்த கல்யாணம் நடக்காதாமா? மகேஷ் அவன் ரூம்ல இருக்கான். என்ன விஷயம் என்கிட்ட சொல்லுங்க, நான் சொல்றேன் அவன்கிட்ட. என்றா கணக்கு வில்லங்கமா பேசிட்டு இருக்காப்ல. இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது, நம்ம கிளம்புவோம். ஐயோ மாமா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. கோவக்கார மாமனா இருக்கீங்களே. இருங்க நானே பேசிக்கிறேன். தம்பி, எங்க பரம்பரை வழக்கப்படி நாங்க கொடுக்கிற வேட்டி சட்டையை தான் மாப்பிள்ளை நிச்சயதார்த்தத்துக்கு போட்டுட்டு வரணும். அந்த மாப்பிள்ளைக்கு வேட்டி சட்டை கொடுத்துட்டு போலாம் தான் நாங்க எல்லாருமே ஊர்ல இருந்து ரெட்டை குதிரை சேரட்டு வண்டியில வந்திருக்கிறோம். ஆமா ஆமா, எவ்வளவு செலவு தெரியுமா? அப்படியா? சரி, அந்த வேட்டி சட்டையை கொடுங்க, நான் மாப்பிள்ளை கிட்ட கொடுத்துறேன். இங்க பாரு தம்பி, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து எதுவுமே மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கல. அமுனே, பேசாம இந்த கல்யாணத்தை நிறுத்தி போடலாம். மாமோய், நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. தம்பி, நாங்க மாப்பிள்ளைய பார்த்து அவர் கையில தான் கொடுப்போம். அதுதான் முறை. நீங்க முறைய மாத்தணும்னு சொன்னா
இந்த கண்ணால நடக்கணுமா வேணாமான்னு நாங்க கொஞ்சம் யோசிச்சு சொல்ல வேண்டியதா இருக்கும். என்ன மாமா? சரிதாங்க. என்ன கணக்கு? ஆமாங்க மணிமா. இப்ப பேச சொல்லுங்க மாமா. அக்கா வேற இப்ப வீட்ல இல்ல, என்ன பண்றது? ஐயாங்க அமுனியமாங்க, இது நம்மளுக்கு சரிப்பட்டு வராது. நாம இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி போடுவோம். ஆமாங்க, அதான் சரி கணக்கு. சரிங்க. அம்முனி வா போவோம். இல்ல யாரு? போதீங்க இருங்க. போகாம என்னங்க பண்றது? அது வந்து சரி, நீங்களே உங்க கையால மகேஷ்ட கொடுங்க. வாங்க. அது அப்படியோ ஒழிக்க. நீங்க வாங்க. டேய் நீங்க போய் உட்காருங்க. சரணா வாங்க. பாத்து ஏறு. நான் பாத்து வரேன் மாமா. வாங்க. வாங்க. மாமா. டேய் மகேஷ், உன்னை பக்கம் தான் வந்திருக்காங்க. மாமா இரு பேசலாம். வணக்கம். டேய் மாப்பிள, உன் நிச்சயதார்த்தத்துக்கு பொண்ணு விட்டு வழக்கப்படி உனக்கு வேட்டி சட்டை கொடுக்க வந்திருக்காங்க. ஏனுங்க மாப்பிள தம்பி, எங்களை பார்த்து ஒரு வணக்கம் கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. கோவங்கியும் ஏதாவது இருக்கா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, நீங்க புதுசா இருக்கீங்கல்ல, யாரு என்னன்னு தெரியல, அதான். இப்ப பழசாயிடும், சொல்ல சொல்லுங்க. அடடா. டேய் மகேஷ், கும்பிட்டு வாங்கிக்கடா. இருக்கட்டும். வணக்கம் இருக்கட்டும். எப்படி இருக்கீங்க தம்பி? ஓகே, நல்லாதான் இருக்கணும். எதுக்கு சும்மா பேசிட்டு இருக்கீங்க? வந்த வேலை என்ன? வேட்டி சட்டை குடுக்கறது தானே, கொடுங்க. அட இருங்க தம்பி, இப்பதானே வந்திருக்கோம், இருங்க. சரி, உன் இஷ்டப்படி கொடுத்துறேன். கூட அத கணக்கு. கணக்கு எடுக்கிறேங்க. கணக்கு போடாம டக்கு டக்குன்னு எடு. எடுத்துக்கிறது ஒரே ஒரு வேட்டி. மாமா இந்தாங்க, கொடுத்துருங்க. நாங்க யாருன்னு தெரியுதா? அம்மணி, என்ன மணி பாத்து நிக்கிற? உன் கையில கொடுத்து விடு. என்னங்க மாமா, நீங்க இருக்கும்போது நான் எப்படி கொடுக்க முடியும்? நீங்களே கொடுத்துருங்க மாமா. அட கொடுத்து விடு அம்மணி. என்னங்க மாமா நீங்க? மாப்ள என்ன தம்பி பாத்து நிக்கிறீங்க? வாங்கிக்கோங்க தம்பி. அட வாங்கிக்கோங்க தம்பி. வாங்கிக்கோங்க தம்பி, ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கோம், வாங்கிக்கோங்க. டேய் வாங்கிக்கடா. அதான் அவரே சொல்லிட்டாருல, வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோங்க. தம்பி என்ன எதுவும் பேசாம இருக்கு? ஏனுங்க தம்பி? சரி, வந்த வேலை முடிச்சுல, போலாமா? இருங்க தம்பி, நீங்க வேற மாப்பிளைக்கு ஏதோ பேசணும் போலயே. அதெல்லாம் ஒண்ணும் பேச வேண்டாம். இல்லைங்க தம்பி, நான் என்ன சொல்ல வரேன்னா, மாப்பிள்ளை கிட்ட அட எதுவும் வேணாம், நீங்க முதல்ல கிளம்புங்க. இல்லங்க, நிச்சயதார்த்த விஷயமா மாப்பிள்ளை கிட்ட எல்லாம் எதுவும் பேச வேண்டாம். நீங்க முதல்ல கிளம்புங்க. அவங்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். என்னடா நீங்க தம்பி டென்ஷன் ஆவறீங்க? அவர் தானே பேச போறாரு. சரி போலாம் வாங்க, எதுக்கு நிக்கிறீங்க? என்னங்க தம்பி ரொம்ப டென்ஷன் ஆவறீங்க தம்பி. சரி அம்மா, வா கிளம்பலாம். நீங்க தரதாதீங்க, நாங்களே கிளம்பறோம். நீங்க கிளம்புங்க முதல்ல. வாங்க கிளம்புங்க. வாங்க வாங்க. வரோம். கிளம்புங்க. வாங்க. அப்புறம் ஐயா, அக்கா இப்போ வந்துருவாங்க.
நீங்க இருந்து பாத்துட்டு போறீங்களா இல்ல கிளம்புறீங்களா? முறையே செய்ய வந்தோம், செஞ்சுட்டோம். அப்புறம் கிளம்ப வேண்டியதானே? சரிங்க, போயிட்டு வாங்க. வரங்கண்ணே, மாப்பிளைய பாத்துக்க. வா பாருங்க. வரேன் போ தம்பி. முதல்ல. நல்ல வேளை அக்கா இல்ல. ஐயோ, என்னாச்சு? என்ன மாமா சரியா பேச முடியல. இங்க வேணாம் பார்வதி, வண்டியில வச்சு பேசிக்கலாம். வா. என்றா கணக்கு வண்டி வர சொல்லு. ஐயாவும் அம்மனி வராங்க, கேட்ட நீக்கு. போங்க அம்மனி, போங்க ஐயா, கேட்ட மூடு. அடிச்சு ஓட்டுறா. முகர் பாத்து பாத்து. போ சொல்லு, போ. ஆனா மகேஷ் கிட்ட பேசவே முடியலையே மாமா. நான் சொல்றேன், வா. மாமா, கடைசி வரைக்கும் மகேஷ் கிட்ட சொல்ல வந்தது சொல்ல முடியாமலே போயிடுச்சு. ஆமா பார்வதி, என்ன பண்றது? ரத்னம் தான் கூட ஓட்டிட்டு இருக்கானே. ஆனா மகேஷால நம்ம யாருன்னு சுத்தமா கண்டே படிக்க முடியலையே மாமா. மகேஷ்க்கு மட்டும் இல்ல, அந்த ரத்னம் அங்க இருந்த யாருக்குமே நம்மள அடையாளம் தெரியவே இல்ல. மாப்ள, இந்த கெட்டப்ல உங்க 2 பேரையும் பாக்கும்போது நாட்டாம படத்துல வர சரத்குமார சரோஜா தேவி மாதிரியே இருக்கீங்க. ஐயோ மாமா, நாட்டாம படத்துல ஏது சரோஜா தேவி? ஆமால மாப்ள. ஆமால்ல. சாரி மாப்ள, சரத்குமாரும் குஷ்பு மாதிரி இருக்கீங்க. அருண், நான் எப்படி இருக்கேன்? அருண், அருண், என்ன ஐசு, ரெடி ஆயிட்டியா? நான் ரெடி ஆகி எப்படி இருக்கேன்னு உன்கிட்ட கேட்டுட்டே இருக்கேன். ஆனா நீ இந்த உலகத்திலே இல்ல. என்ன, நம்ம நிச்சயதார்த்தம் ஞாபகம் வந்துருச்சா? என்னது, நம்ம நிச்சயதார்த்தம் உனக்கு ஞாபகம் இல்லையா? ஐசு, அப்புறம் வேற என்ன யோசனையில இருக்க? ப்ரோ பத்தியும் பார்வதி அண்ணி பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நம்ம 2 பேரையும் மட்டும் அம்மா ஃபங்க்ஷனுக்கு ரெடியாக சொல்லிருக்காங்க. ப்ரோ அண்ணியும் நம்ம கூட வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அவங்க 2 பேரும் வீட்ல இல்லைன்னா கூட பரவாயில்ல, இப்ப வீட்ல தானே இருக்காங்க. அவங்க வீட்ல இருக்கும்போது அவங்கள விட்டுட்டு நம்ம 2 பேர் மட்டும் அம்மா கூட ஃபங்க்ஷனுக்கு போறது ஒரு மாதிரி இருக்கு ஐசு. அருண், ஆதியும் பார்வதியும் நம்ம கூட இந்த ஃபங்க்ஷன் வராதது ஒரு பக்கம் வருத்தமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் சந்தோஷமா இருக்கு அருண். என்னது, சந்தோஷமா இருக்கா? சித்திரம் பேசுதடி, இது காலம் செய்த கோலமடி. என்ன ஐசு சொல்ற? இல்ல, பார்வதி கால்ல அடிபட்டு இருக்கிறதுனால பார்வதி வர வேண்டாம், வீட்ல நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும்னு ஆண்டி சொல்லிருக்காங்கல்ல. ஐசு, அண்ணிய வர வேண்டாம்னு சொல்றதுக்காக அம்மா இது ஒரு காரணமா யூஸ் பண்ணிருக்கலாம் இல்லையா? இல்ல அருண், எனக்கு அப்படி தெரியல. பார்வதி மேல இருக்கிற அக்கறையிலயும் பாசத்திலயும் தான் ஆண்டி அவளை நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லிருப்பாங்கன்னு தோணுது. இப்போ கொஞ்ச நாளா பார்வதி விஷயத்துல ஆண்டி நடந்துக்கிறது எனக்கு இப்படி பாசிட்டிவா நினைக்க தோணுது அருண். ஐசு சொல்றது கரெக்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி பாப்போம். எனக்கு என்னமோ இன்னும் கொஞ்ச நாள்ல ஆண்டி பார்வதியை ஏத்துப்பாங்கன்னு தான் தோணுது அருண். ஆமா ஐசு, நீ சொல்றதும் கரெக்ட் தான். இங்க நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கூடிய சீக்கிரம் அம்மா அண்ணியை ஏத்துப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆமா அருண், அதனால ஆதி பார்வதி நம்ம கூட ஃபங்க்ஷனுக்கு வரலன்னு வருத்தப்படாத.